அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி விரையாதிபதியுமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள் நுழையும் நேரம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம் மிகுந்த பாதிப்பில் இருப்பதால் செலவுகள் கவனமாக செய்ய வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே நேரம் 12ஆம் இடம் மறைமுகமாக சில விஷயங்கள் சுட்டிக்காட்டுவதால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் நீங்கள் நினைக்காத ஒரு வழியில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அதனை கட்டுப்படுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்கள் ஆரோக்கிய மிகுந்த கவனத்துடன் விழிப்புடன் இருப்பது அவசியம். உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மன அழுத்தம் அதிகரிக்கும், எப்பொழுது பார்த்தாலும் சோர்வு வாட்டுங்க. நல்ல உணவும் தியானமும் இறை வழிபாடும் அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. புதிய முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாங்க. முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எலரைச்சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுடைய ராசிநாதரும் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களின் பொறாமையும் மறைமுக பேச்சுக்கள் உங்களுக்கு கவலையை அளிக்குங்க. அதே போல் சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல திருமண முயற்சிகளை நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அதற்கான வரனுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தின் காரணமாகவோ அல்லது மற்ற காரணத்திற்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் சிறிது தாமதப்பட்டாலும் நிச்சயம் நடந்தேறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பது தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல
ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க. அதே போல் விற்பனை படிப்படியாக உயரக்கு உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சக கூட்டாளிகளினுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குதுங்க. கிரக நிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அவற்றின் காரணமாக வருமானம் அதிகரிக்குங்க. செல்வாக்கு உயர இருக்கு. உலகளவில் பிரபலமாக இருக்கீங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உயர் பதவியில் அமர்ந்துள்ள ஒரு அரசியல் பிரமுகரின் தொடர்பும் ஆதரவும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கிரனுடன் கல்வி கிரகமான புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் பல மாணவ மாணவியருக்கு நேர்முக தேர்வுகள்ல நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. இது ஒரு அரிய சந்தர்ப்பம், நழுவ விட்டு விடாதீங்க. அதே போல மீன ராசி சென்ற விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அனைத்து வசதிகளும் குறைவின் கிடைக்க இருக்குதுங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிருங்க, மனம் மகிழ இருக்கு. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பலருக்கு புதிய விலை வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி உங்களால் காண முடியும். வேலை இல்லாமல் துன்புறும் மனித இருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவாகத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியம். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு பின் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினம் பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பணி போல் விலகி ஓடிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பசுக்களின் சரீரத்தில் அனைத்து தேவதைகளும் இருப்பதாக புராதன நூல்கள் அறிவுறுத்துதுங்க. அத்தகைய தருணங்கள்ல நீங்கள் இறைவனை வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.